திருமணமே rise and shine. ஹாய் காய்ஸ், சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் எல்லாம் வரணும்னு இல்லைங்க. ஒரு ஹாட் டீ சூடாக கையில் வச்சுருக்கீங்க, ஒரு காமான ஈவினிங், ஜில்லுன்னு காற்று வருது, அமைதியாக உனக்கு பிடிச்ச இடத்துல நீ உட்காந்துருக்க, ஒரு நிம்மதியான மனசு, உன் மனசு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு துளி கூட உனக்கு எதை பற்றின ரிக்ரெட்டும் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க, நீயாக இருக்க. அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸை, அந்த ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீ மனசார லவ் பண்ணுற, அதை ஃபீல் பண்ணுற, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற. யோசிச்சு பாருங்க, அதுவே போதுன்னு தோணிருக்கா? டென்மார்க் மக்கள் இதை ஒரு ஆர்ட் மாதிரி வாழ்கிறாங்கங்க. அதுதான் ஹைஜி. ஹைஜி அப்படின்னா என்ன? அது ஒரு டெக்னிக். ஹைஜியை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ப்ளஸ் வார்ம்த் ப்ளஸ் டுகெதர்னஸ். நம்ம பண்ணுற விஷயம் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அதில் நான் எதுவும் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. வார்ம் ஒன்று அது நல்லா வச்சுருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டுகெதர்னஸ். சரி, இன்னொன்று சொல்கிறேன். மழை வெளியே பெய்யும், சரிங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடி, நல்ல கொட்டுற சவுண்டில் அழகாக மழை பெய்யுது. உள்ள சாஃப்டான ஒரு லைட் இருக்குது, மெழுகுவத்தியில் அந்த லைட், அந்த ஒளி மட்டும் நீ பார்க்குற, அழகாக தெரியுது. ஒரு டீ கப்பை கையில் எடுக்கிறீங்க, உனக்கு பிடிச்ச டீயோ இல்லை காஃபியோ இதுக்குள்ளே இருக்குது. அதோட ஸ்மெல் பாடா செம்மையான ஒரு அரோமா. ஃபேமிலியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க உனக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கூட நீ பேசுகிறல்ல, அந்த ஒரு மூமெண்ட். இந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு டீப் பீஸ் கொடுக்குங்க. நம்ம லைஃப்பில் நம்ம தேடுற பெரிய அமைதி சில இடங்களில் சில நேரம் இந்த சிம்பிளான மூமெண்ட்ஸில் தான் இருக்கும். இதெல்லாம் கேட்க நல்லாதாம்மா இருக்குது, நிஜத்தில் இந்த மாதிரி இருந்தால் நான் ஏன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன்னு கேட்குறீங்களா? கரெக்ட் தான். ஆனால் இந்த வீடியோட எண்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும், உங்களுக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கும். ஐ ஹோப். நம்மக்கிட்ட என்ன நடக்குது? பீஸ் தேடுறதுக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் தான் நான் நிம்மதியாக இருக்கேன், அது கூடமா முடியாது அப்படின்னு நம்ம ஃபோனை பார்க்குறோம். ஃபன்னான ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோன் தாங்க நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையே கொடுக்கும். 5 நிமிஷம் ரீல் பார்க்கணுன்னு போனால் 50 நிமிஷம் போயிடுறது. அப்புறம் நைட்டு 1 மணி ஆகும், அது வரைக்கும் ஸ்க்ரோலிங் தான் நடக்குது. அடுத்தனே உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், இதில் எங்கேருந்து நான் காலையில் எழுந்திருக்கிறேன், அட்லீஸ்ட் 6 மணிக்காவது. ஆனால் ஹைஜி சொல்கிறது என்ன தெரியுமா? டிஸ்கனெக்ட் பண்ணாதான் நம்மளால் ரீகனெக்ட் ஆக முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். டெக்னிக் நம்பர் 1, ஈவினிங் ரீசெட் ரிச்சுவல். டெய்லி நைட்டு 20 நிமிஷம் ஃபோன் இல்லாமல் உட்காந்து டீ இல்லை காஃபி குடிங்க. அது உங்கள் மைண்ட்க்கு ரீசெட் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னிக் நம்பர் 2, சாஃப்ட் என்விரான்மெண்ட். டிம்மான லைட், ரொம்ப ஃபோக்கஸ் லைட் மாதிரி கண்ணை பறிக்கிற மாதிரி, இல்லை நிறைய கலர்ஸ், வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒன்றை சேஃபாக வச்சுக்கிற மாதிரி, உனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு டிம் லைட். க்ளீனான ரூம், மெஸ்ஸியாக வச்சுருக்காமல் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதை ஒரு டாஸ்க் இல்லை சேலஞ்ச், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். காமான ஒரு மியூசிக்கை பேக்ரவுண்டில் ஓட விடுங்க. உனக்கு பிடிச்ச மியூசிக், ஆனால் அது அமைதியாக இருக்கணும். இப்போ தான் நான் போய் ராக் ஹிப் இதெல்லாம் வேணாம். சிம்பிளான ஒரு பிளாங்கெட், ஒரு போர்வை. ஓகே, என்விரான்மெண்ட் நம்ம மைண்டை காம் பண்ணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னிக் நம்பர் 3 என்னென்னா ஹியூமன் கனெக்ஷன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ரியலாக பேசுங்க. யாருனே தெரியாத, முகம் தெரியாத ஒரு பர்சன்கிட்ட, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் ஆன்லைன் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசுகிறத விட, உனக்கு நேரில் பழக்கப்பட்ட ஒரு ரியலான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. ஜஸ்ட்டு மீம்ஸ் ஷேர் பண்ணி தான் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஹார்ட்டில் இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணுங்க. மனசு விட்டு பேசினா நீயே எதிர்பார்க்காத சில சொல்யூஷன் கூட உன்னை தேடி வரலாம். டெக்னிக் நம்பர் 4, கிராட்டிடியூட் மூமெண்ட். இன்றைக்கி நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. டெய்லி நம்ம லைஃப்பில் காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நீ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எதெல்லாம் உனக்கு ஹாப்பியான விஷயமோ அதை ஃபில்டர் பண்ணு. அந்த ஹாப்பியான விஷயங்களில் நடந்ததில் நீ நன்றி சொல்கிற மாதிரி இருக்கிற தி பெஸ்ட் டாப் 3 நீ செலக்ட் பண்ணு. அந்த 3 விஷயங்களை எழுதுங்க. மனசில் நினச்சிட்டா போதுமா? எனக்கு எழுதுறதுக்கு எல்லாம் முடியாதுங்க,
எனக்கே வயசாயிடுச்சு, இப்போ எழுதி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணாமல் தயவு செஞ்சு ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. இதை வேறு யாரெல்லாம் படிக்க போகிறது கிடையாது, நீங்கள் தான் உங்கள் மனசை விட்டு எழுதுகிற ஒரு பக்கம். நீங்கள் எழுதுகிறப்ப அதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் மனசில் யோசிக்கிறத விட கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்மால் திங்ஸ் கூட கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயம், இதில் என்ன பெருசாக இருக்குது, இதெல்லாம் ஒரு மேட்டராக மதிக்கணுமான்னு நினைக்காம அந்த சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய விஷயமா பெரிய சந்தோஷங்களையும் திருப்தியையும் கொண்டு வந்து தரும். ஒன்றும் இல்லைங்க, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீ எழுதுகிறப்போ இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா, எனக்கு பிடிச்ச ஃபிஷ் இல்லை எனக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாமே இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி நான் கால் பண்ணேன், மனசு விட்டு பேசினேன், என் மைண்ட் காமாக இருந்துச்சு, இவ்வளோதாங்க. இதில் எதுவும் நீ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டது கிடையாது, 1/2 மணி நேரம் ட்ராவலுக்கு நீ செலவு பண்ணது கிடையாது, ஒன்றுமே இல்லை. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை ரசித்து சாப்பிட்ருக்க, முழு மனசோடு சாப்பிட்ருக்க, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நல்லா பேசியிருக்க, உண்மையாக இருந்திருக்க மனசு விட்டு. அப்போது உன்னோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகி தாங்க ஆகும், அது நேச்சர். இதுதான் நம்ம பீஸை பில்ட் பண்ணும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறது எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட், எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கு எல்லாம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு சமம், இப்படியெல்லாம் நம்ம தான் திங்க் பண்ணுறோம். சரி, இந்த கான்செப்ட் ரிலேட்டடான ஒரு புக் என்னன்னா த லிட்டில் புக் ஆஃப் ஹைஜீன். இந்த புக் சொல்கிறது ஜாய் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் இல்லை, நீ சந்தோஷப்பட்டுட்டாலே அது ஒரு மிகப்பெரிய சிகரம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்மால் டெய்லி ரிச்சுவல்ஸ்லேயே நீ தேடிட்டு இருக்க அந்த சந்தோஷமும் உனக்கான மன அமைதியும் இருக்கும். நீ ஆனால் அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது, கவனிக்கிறதுக்கு கிடையாது. சில விஷயங்கள் நம்ம கேட்போம், ஆனால் கேட்குற அந்த விஷயத்த நம்ம கவனிச்சோமான்னா அது பெரிய கேள்விக்குறி. கவனித்த விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கிட்டோமான்னா அது அதுக்கும் பெரிய ஆச்சரியக்குறி. அப்படி உள்வாங்கிக்கிட்டதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமான்றது அதை யோசிச்சுக்கிட்டு பார்க்காத அளவுக்கு ஒரு கொஸ்டின். ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம மேலோட்டமாகவே இருக்கும், எந்த விஷயத்தையும் டீப்பாக உள்ளே போய் ஆராயறது கிடையாது, உள்ளே போய் பார்க்கறது கிடையாது. ஆனால் அந்த சின்ன விஷயங்களை நீ எப்போ கன்சிடர் பண்ணி அதையும் மதித்து வேல்யூ பண்ணுறியோ, அதை கவுண்ட் பண்ணிக்கிறியோ, அப்போது உனக்கே தெரியாத நிறையா அதிசயமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸ்மால் டெய்லி ரிச்சுவல்ஸ் பண்ணுங்கள், நம்ம சொன்ன ஹேபிட்ஸை டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள் லைஃப் மூமெண்ட்ஸ் தான் மன அமைதிக்கான வேர். ஸோ ரிமெம்பர், பீஸ் பெரிய ஃபாரின் ட்ரிப்பில் மட்டும்தான் கிடைக்கும்னா கிடையாது, வேர்ல்ட் ட்ரிப் போனால் தான் எனக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டம் கொட்டணும் கிடையாது. சில நேரம் ஒரு டீ கப், ஒரு மழையோட சத்தம், நீ கேட்குற அந்த பிடிச்ச பாட்டு, சாஃப்டான ஒரு லைட், ஒரு ஹானஸ்டான கான்வர்சேஷன் உனக்கு பிடிச்சவங்களோட, இவ்வளோதாங்க. இது போதும், இதுதான் ஹைஜி. பீஸ்லாம் வெளியே கிடைக்காது, உன்னோட அமைதி அது உனக்குள்ளே தான் இருக்குது, அதை உருவாக்குற சூழலும் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்க்கு வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் பார்ட் 3 அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பார்ட் 3ல் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னா லெகோ, அதாவது ஸ்வீடனுடைய தலை சிறந்த ஒரு டெக்னிக்கில் ஒன்று. பேலன்ஸான லைஃப்க்கு அவங்க எது ஆர்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களோட ரொட்டீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பேச போகிறோம். அது வரைக்கும் கனெக்ட் இருங்க. வாய்ஸ் ஆஃப் விக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் டு வின். See you soon. வெற்றி குரல், voice of victory.